வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன் ஜோதிடர். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், அந்த ராசியோட அதிபதி சூரிய பகவான் வருவார். அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொழில் எப்படி இருக்க போகுது அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தொழில்ன்ற விஷயம் பார்க்கும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தைப்படி சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் செருகி பெற்று உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த ஒரு கிரக தாக்கம் உங்களை உங்களுடைய வேலையில் உங்களை ஒரு பக்குவப்படுத்துகிற மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியும் கொடுத்து வேலையில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. அது இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களுடைய பணியில் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அதுக்குரிய அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும். சில வேலைகளை ஒதுக்கி வச்சுருப்பீங்க, இது நம்மளுக்கு கரெக்டாக வர்றது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் செய்ய பாருங்களேன். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி காட்டுது. ஏன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சில உயர்வுகளும் இருக்குது. பணி உயர்வுகளும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு சொல்லலாம்னா, பணி உயர்வுகள், ஏன்னா உங்களுடைய மேலதிகாரி நீங்கள் செய்கிற வேலைகள் அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சு அது மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பணியிடை மாற்றம் கூட வருங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தான், அது நீங்கள் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர். அதாவது உங்களுடைய வேலை இடத்துல மாறாமல் நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துருப்பீங்க, அது கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அப்போ அதுக்கான ஒரு நகர்வு, அதுக்கான மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய மாத தொடக்கத்தில் முதல்ல இந்த சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போது இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப சரி எல்லாமே நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதிக நம்பிக்கை சொல்லுவாங்கள்ல, அதீத நம்பிக்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டு எந்த விஷயத்தையுமே டக்குன்னு செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப நம்பிக்கை வச்சு சார் நம்மளால் முடியும், நம்ம தான் எல்லாம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள தவிர்க்க பாருங்கள். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? அதே நேரத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக கண்டிப்பாக ஆதரவு உண்டாகும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 7ஆம் வீட்டில் சனி பகவான் பின்னோக்கி சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்காரு. அப்போ இது என்ன ஆகுன்னா, உங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் கடின உழைப்பை காட்டுவீங்க. அந்த கடின உழைப்புக்குள்ள பேரும் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? எல்லா விஷயத்துலையுமே ஒரு புகழும் உண்டாகும், பேரும் உண்டும் புகழும் உண்டு. கடின உழைப்புக்கு ஏற்ற பேரும் புகழும் உண்டு மட்டும் கிடையாதுங்க, அதுக்குரிய ஒரு ஊதியமும் உண்டு. இதுதான் சொல்லுங்கள். மற்றவங்களை நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க இதனால். உங்களை அதாவது சொல்லுவாங்கள்ல, உங்களுடைய மேலதிகாரெலாம் பார்த்துட்டு சார் நல்ல வேலை பார்க்கப்பில்ல அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு நேம் வாங்கி கொடுக்கும். இந்த நேம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது அதிகமாக காட்டுது. அது மட்டும் கிடையாதுங்க, சில வணிகம் செய்வாங்க, வியாபார சம்பந்தமான விஷயத்துலையும் நேரம் பார்த்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு கொண்டு போகும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்துக்கு இன்னொரு விஷயம் உண்டு, நல்லபடியாக போனாலுமே சில சவால்கள் வரும். சவால்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகும். சரிங்களா? அதை சவால்களை சமாளித்து நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலம் உண்டு. சரிங்களா? இப்போ பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. இது பிஸ்னஸ்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம வேலை விஷயம்லாம் பார்த்துச்சு, பிஸ்னஸ்குள்ளே உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட தேவையான பேச்சுகள் வச்சுக்கோங்க, தேவையற்ற பேச்சுகள் வேண்டாம். ஏன்னா அது கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 2ஆம் பாதி ஒரு ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சொந்தக்காரங்க மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் பிரச்சனை வர்ற மாதிரி காட்டுது. மேக்ஸிமம் உங்களுடைய சொந்த பந்தங்களை உங்களுடைய வியாபார விஷயத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரும். எப்படி பிரச்சனை கொண்டு வரும்னா, உங்களுடைய நிதிநிலை மாற்றத்தை ஏற்படுத்திடும். நிதிநிலை மாற்றம்னா உங்களை பொருளாதார ரீதியாக ஒரு விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் சொந்தக்காரங்களை உள்ளே எதுவும் விடாதீங்கன்றதை நான் சொல்கிறேன். அப்போ இந்த டைம் உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு. அந்த உயர்வை எடுத்து கொண்டு போங்க. உயர்வு உங்களை மட்டும் தான் நம்பி இருக்கணும், அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது. அடுத்தவங்களை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்போ அதை தவிர்த்து நீங்கள் கொண்டு போய் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் நிதிநிலை பொருளாதாரம்ன்ற விஷயம் பார்க்கும்போது பொருளாதாரம் சம்மந்தமாக
ஆரம்பத்தில் நான் ஒன்று சொல்கிறேங்க, ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு மாற்றம் வரும். ஏன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக காட்டுது. உங்களுடைய 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருப்பார். அப்போ எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ எதிர்பாராத செலவுகள் இருக்கும்போது லாபத்தில் கொஞ்சம் கை வைக்கும். புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் சொத்து சம்பந்தமான விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக 10ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். அப்படின்னு இருக்கும்போது நான் தொழில் சொல்லியிருந்தேன்னா சில நிதிநிலைகள் வந்து எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும். அதான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பற்றாக்குறை இருக்கும். ஆனால் போக போக அந்த பற்றாக்குறை மாறும். திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், சொந்தங்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் யாருடைய பேச்சும் கேட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க. ஏன் அப்படின்னா தனிநபர்கள் நல்ல நிலை கிடையாது. தனிநபர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை வர்ற மாதிரி காட்டுது ஜாதகத்தில். அப்படின்னு இருக்கும்போது சிம்மராசி நண்பர்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்த மற்றவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்கும். சரிங்களா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் வந்து 11ஆம் வீட்டில் நுழைவதால் இந்த நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா செலவுகள் குறையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செவ்வாயோட அருள் கிடைக்கிறதுனால கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகுங்க. நல்ல வருமானம் உண்டு, வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய முக்கியமான விஷயம், உங்களுடைய பூர்வ சொத்துக்களில் ஒரு லாபம் உண்டு. அந்த ஒரு இடம் விற்கணும், வீடு விற்கணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட்டில் ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்குள்ளே உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அப்போ அந்த நேரத்தை நீங்கள் எடுத்து கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் வரும்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதமாக இருக்கட்டும், ஆகஸ்ட் மாதமாக இருக்கட்டும். ஏன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அதனால பாருங்களேன், அந்த ஆகஸ்ட் மாதத்தில் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஆவணி வந்துடும். அப்போ அந்த காலகட்டங்கள் இந்த ஆடி மாதம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடு மூலமாக நிறைய சவால்களை நீங்கள் சந்திப்பீங்க. குலதெய்வ வழிபாடு மூலமாக சவால்களை சந்தித்து அதில் வெற்றி காண்பீங்கன்னு சொல்ல வரேன். அது மட்டும் கிடையாது, உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும். உங்களுடைய செலவுகளை குறைச்சி உங்களுக்கு லாபத்தையும் கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிதி ஆதாயங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு உண்டு. எப்படி சொல்லணும்னா சரியான வகையில் நீங்கள் சரியான வகையில் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து சொத்தை விற்க மட்டும் சொல்லலை, சொத்து வாங்குவதுக்குள்ள வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பெரிய சொத்துக்கள், பெரிய பெரிய இடங்கள் முடிக்கிறதுக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இந்த பொருளாதார நெருக்கடி சில நேரம் வரும்போதும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துலையும் ஏதாவது ஒரு மன இது இருக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஆரோக்கியன்ற விஷயத்தை எது கவனத்தை செலுத்த சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களுடைய உடல் பலவீனம் அடைவது, அப்போ அதுக்கு சத்தான உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கான மருந்து மாத்திரைகளோட இயற்கை உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் பின்னோக்கி செல்கிறார். அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த பார்வைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அப்படின்னு இருக்கும்போது உடல்நிலையில் சனி பகவானோட பார்வை உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இருக்கும் உங்களுடைய கண் பிரச்சனை. ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து சூரிய பகவான் அதிபதி. அப்படின்ட்டு இருக்கும்போது சூரியனும் சனியும் அங்கே ஒரு சந்திப்பு நிகழ்த்துவாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது கண் வலி இல்லைன்னா கண் பிரச்சனைகள், பார்வை கோளாறு, இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆகஸ்ட் 16 சூரிய பகவான் ராசி மாறுறாரு, அவருடைய சொந்த ராசிக்கு வராரு, அதாவது சிம்மத்துக்கு வராரு. அந்த நேரத்தில் கேது, நல்லா பாருங்களேன், கேது 2ஆம் இடத்துல, ராகு 8ஆம் இடத்துலையும், சனியோட பார்வை 7ஆம் பார்வை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயங்க, நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, மிச்ச பிடிக்கும்னு சொல்லிட்டு சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்கிறோம், மிச்ச பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உணவு விஷயத்தில் ஒரு இது பார்க்க மாட்டீங்க, கரெக்டாக இருக்க மாட்டீங்க. பழைய உணவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பழைய சோறு சாப்பிட்றது உடம்புக்கு சத்து. சில குழம்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை சுட வச்சு, ஏன்னா நெருப்பு சம்பந்தமான பிரச்சனை காட்டுது. அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு உணவை நீங்கள் திரும்ப சுட வச்சு சாப்பிடும்போது அது உங்கள் உடம்புல பெரிய உபாதைகளை காட்டுது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்தால் உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்து. ஏன் குடும்பத்துக்கு ஏற்படும்னா, இவர் கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வரும்போது அவங்க மன ரீதியாக கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த காலகட்டங்களில் வந்து ஆகஸ்ட் மாதத்தில்
சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து காதல், திருமணம், தனிப்பட்ட வாழ்க்கைன்ற விஷயங்கள் இருக்குது. இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி தேவகுரு பகவான் வந்து இந்த மாலை மூலம் 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வந்து காதல்ன்ற உருவத்தில் காதல்ன்ற விஷயத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அது மட்டும் கிடையாது, மாத தொடக்கத்தில் புதன் சுக்கிரனோட இது இருக்கிறதுனால ஒட்டுமொத்த காதல் உயரும். அதான் சொல்லுவாங்க இல்லைங்க, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு காதல் இது உண்டாகும். அதன் மூலமாக சில இன்பங்கள் உண்டாகும், அன்பு பெருகும். காதல்ன்ற விஷயத்தை அதாவது உங்களுடைய காதலி மீதோ இல்லை காதல் மீதோ நீங்கள் உங்களோட அன்பை காட்டக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். அப்போ இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நெருக்கம் உண்டு. அதே நேரத்துக்கு இப்போ ஒரு 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 ஆண் பெண் இருக்காங்கன்னா இவங்க 2 பேருக்கும் வர்றது காதல். இதை சுற்றி இருக்கிறவங்க அவங்க மூலமாக வர்றது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தப்பு பண்ணுறாங்க. சிம்மராசி அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காதல்ன்ற விஷயத்த சில பேர்ட்ட ஷேர் பண்ணுறாங்க. நான் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ற விஷயத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது ஷேர் பண்ணும்போது அது மற்றவங்கள்ட்ட போகும்போது அது உங்களுடைய சில கந்திஷ்டி கோளாறு காட்டுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சனி பகவானோட பார்வை சொன்ன பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு இருக்கும்போது அது உங்களுடைய காதல்ன்ற விஷயத்தில் பிரச்சனையை கொண்டு வரும். சரிங்களா? இது வந்து காதலருக்கு மட்டும் கிடையாது, திருமணமானவங்களுக்கும் பொருந்தும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேரத்தில் சில புரளி பேச்சுகளும் வர்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய உறவு சார்ந்த புரளி பேச்சுகள் வரும், அது உங்களை கோவப்படுத்த வைக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். யாரை சொல்கிறேன், உங்கள் லவ்வரை சொல்லலை, வெளிநபர்களை தவிர்க்க பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கோவப்பட்டு அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களுடைய உறவு சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான பிரேக்கப் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க, இப்போ வந்து உங்கள் துணையோடு உங்களுக்கு நெருக்கம் காட்டுறதுக்கு தான் நேரம் இருக்குது தவிர மற்றவங்களோட பேச்சை கேட்டு அவங்கள விட்டு விலகக்கூடிய நேரம் கிடையாது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? ஆனால் ஒன்றுங்க, உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. சரிங்களா? முன்னேற்றம் இருக்கனால இது பண்ண பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நேரத்தில் வந்து திருமணம் சார்ந்த விஷயம், திருமணமாகாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த பேச்சுகள் ஓடும். திருமணம் சார்ந்த பேச்சுகள் வரும்போது திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த பாருங்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்குள்ள வாய்ப்புகளும் வரும். பூர்வீக சம்பந்தமாக அதாவது சொல்லுவாங்க, சொந்தத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் முடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் ஏற்படும். அது வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அது வந்து கால் திருமணத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்களை இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படி. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் உறுதியாக இருப்பீங்க. கட்டினா எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டுவேன், பிடிச்ச பையனை தான் கட்டுவேன்ற ஒரு உறுதியோடு இருப்பீங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த உறுதின்ற விஷயம் கண்டிப்பாக கை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையும் உங்களோட கையால், அதை சொல்லுவாங்க, உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கைன்ற விஷயத்துக்கு அடுத்தடுத்த நகர்வுன்றது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னொரு விஷயம், திருமணமானவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்கள் மனைவி கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேச வேண்டாம். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேசுங்கன்னா அது கடுமையாக பேசப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனவேதனை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி பார்க்கலாம்னா, இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டத்தை கொண்டு வந்துருங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா 16ஆம் தேதி நல்லா பாருங்கள், 16ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகி கரெக்டாக சிம்மத்துக்கு 1ஆம் இடத்துக்கு, உங்களுடைய 1ஆம் இடத்துக்கு வர்றாரு, சிம்மராசிக்கே வர்றாரு. அப்படின்ட்டு இருக்கும்போது அதாவது சில கோபம் சார்ந்த விஷயங்கள்னால சில உறவுகளில் பிரச்சனைகள் வரும். அதனால தான் நான் அது வேண்டான்னு சொல்கிறேன். ஆனால் ஒன்று, உங்களோட உறவுகள்ன்ற விஷயம் வரும்போது கண்டிப்பாக ஒரு அந்யோன்யம் இருக்கும். அந்த அந்யோன்யம் கண்டிப்பாக உங்களை வந்து நல்லபடியாக கொண்டு போகுன்றது இந்த இதில் நான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பல நன்மைகள் நடக்கிறதுக்கு தான் அதிகமாக காட்டிகிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய குடும்பம், நண்பர்கள். நான் முதல்ல சொல்லி இந்த குடும்பம், இந்த நண்பர்கள்ன்ற விஷயத்தில் வந்து பேச்சுன்ற விஷயத்த அவ்வளோ இது பண்ணாதீங்க. ஏன்னா மாற்றி பலன் கொடுக்குங்க இந்த காலத்தில். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது அது உங்களுக்கு தவறுதலான ஒரு புரிதலை கொண்டு வந்து அது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் புரிதலை பார்த்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலை, ஏன்னா இது நீங்கள் வீட்டில் போய் பேசிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத நிலையை கொண்டு போயிடும். உங்கள் குடும்ப உறுப்பினர் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு உண்டு. ஆனால் நீங்கள் பேசின பிறகு அந்த ஆதரவு அப்படியே இல்லாமல் போயிடும். அதனால் அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா சின்ன சலசலப்பு வீட்டில் அதிகரிக்கும். உங்களோட சகோதர சகோதரிகிட்ட ஒத்துழைப்பு இருந்தாலுமே நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, என்ன சொன்னாலுமே உங்களுடைய 10ஆம் தான் சொல்லுவாங்கள்ல, குரு பகவான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கண்டிப்பாக சமசீராக கொண்டு போய் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஒரு அதிர்ஷ்டம்ன்ற விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் சொத்து வாங்குறதுக்குள்ள வாய்ப்பும் உண்டாகுதுங்க. சொத்து சம்மந்தமாக வாங்குவோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா எடுக்க பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும்,
எல்லா விஷயத்துலையுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக வழிபாடுக்குள்ளே போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருப்பார், 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருப்பார் உங்கள் ராசிக்கு. 1ல் சுக்கிர பகவான் இருப்பார். அவரு இந்த மாத கடைசியில் அவர் இறங்கிருவார். செவ்வாயும் குருவும் 10ஆம் இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை வச்சுலாம் பார்க்கும்போது, கிரகங்கள் விஷயம்லாம் பார்க்கும்போது, ஆன்மீகம் சம்பந்தமாக நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? ஆமாம். ஏன் அப்படி இந்த மாற்றத்தை கொடுக்கும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த கிரக ரீதியாக இருக்கும்போது, இந்த கிரக தேவதைகள்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான தெய்வம், நான் முதலே சொல்லியிருந்தேன், உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குறது ஒரு சிறப்பு. அதுபோக உங்களுக்கு விருப்பமான தெய்வங்கள், அது எந்த தெய்வமாக இருந்தாலுமே நீங்கள் வணங்கும்போது கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க. வெளியே போகும்போது 2 விஷயத்த நெத்தியில் வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆண்களுக்கு மஞ்சள், பெண்களுக்கு குங்குமம். எப்பயுமே நம்ம வச்சுட்டு போவோம். இதில் என்ன சிறப்பு இருக்குன்னா, அந்த மஞ்சள் வைத்து அதுக்கு மேலே குங்குமம் வச்சிங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க, எங்கேயாவது போகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா, மஞ்சள் வைத்து அது 2 பேருக்கும் பொருந்தும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்படி மஞ்சள் வைத்து அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சுட்டு போனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம்ன்ற சொல்லும்போது, இப்போ நான் சொன்னது இந்த மஞ்சள் குங்குமம் கூட பரிகாரம் தான். அதே இதை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். புரியுதுங்களா? சிம்மராசி அன்பர்கள் இருக்கும்போது, நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரம் வரும். சிம்மராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும். அப்போ அந்த நட்சத்திரங்கள் வரும்போது மக நட்சத்திரமாக இருக்கலாம், பூர நட்சத்திரமாக இருக்கலாம். அப்போ அந்த நட்சத்திரம் வரும்போது நீங்கள் உங்கள் கோயிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி நீங்கள் இந்த மஞ்சள் பொடியை ஏதாவது அம்மன் தெய்வத்திற்கு நல்லா கவனிச்சுக்கணும். அம்மன் தெய்வத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் ராசிநாதர் இதாவார் சந்திர பகவான். அப்போ ராசிநாதர் இருக்கும்போது உங்கள் மனசுக்கு ஏதாவது மனசில் மன அழுத்தம் இருக்குதுன்னு நினச்சோங்களேன், ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப வயசு கம்மியாக இருக்கும், ஆனால் வயசுக்கு மீறி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள்ன்றது வந்து ஒரு ஆறுதல். அம்மனுக்கு மஞ்சள் பொடி வாங்கி, நான் சொல்கிறேன் மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்கும்போது அது இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது சில பேருக்கு தட்டி போயிட்டே இருக்கும். அப்படின்னு இருக்கிறவங்க அம்மனுக்கு வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கொடுங்க. உங்கள் கையால் மஞ்சள் கயிறு தான் வாங்கி கொடுக்கணும், ஒரே ஒரு கயிறு. அப்போ இந்த கயிறு வாங்கிட்டு, இது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுக்கு அதாவது அந்த ஊர்லேயே இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த ஊரில் அந்த கோயில் இருக்கும், அந்த மூலவர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அம்மன் கோயில் மூலவர் வந்து அம்மனாக இருக்கணும். அம்மனுக்கு உங்கள் கையால் கொடுக்கும்போது, சுமங்கலி பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்ணு கொடுக்கும்போது, அந்த கன்னி பெண்ணுக்கும் திருமணத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்துடும். இதே ஒரு பையன் இருக்காருன்னா, ஒரு ஆண்மகன் இருக்காருன்னா, அவருக்கு வந்து மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க. அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு திருமணத்துக்குள்ள இது எந்த காலத்தில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு செவ்வாய் அல்லது வெள்ளி, இந்த 2 நாளில் பண்ண பாருங்கள். இது ஒரு தடவை பண்ணால் போதும். அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை வரைக்கும் ஏதாவது ஒரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு தடவை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்கலாம். பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டங்கள் மாற்றி கொடுக்க தான் போகுது. அதே நேரத்துக்கு சில ஸ்லோகங்கள் சொல்லும்போது, சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள். நீங்கள் எழுத்து பிழை வந்தாலுமே, உங்களோட உச்சரிப்பில் பிழை வந்தாலுமே, ஏன்னா உங்களோட 2ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு, அந்த இடத்துக்குரிய புதன் பகவான் இருக்கும்போது, ஒரு நீங்கள் படிக்கிற மந்திரத்தில் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஒரு மந்திரம் படிக்கோம்னா, அந்த மந்திரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இது முக்கியமாக சொல்லணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மந்திரம் படிக்கும்போது அதில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, அது உங்களுக்கு சில உடல் நிலையில் சில மாற்றத்தை கொடுத்துரும். அதனால தான் சொல்ல வரேன். நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் மந்திரம் உச்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக உச்சரிச்சிங்கன்னா, அது உங்களுக்கு எழுத்து பிழை இல்லாமல் படிச்சுங்க. இல்லை ஒன்று பண்ணுங்கள், ரொம்ப படிக்க இது இல்லைனாலுமே நீங்கள் இந்த செல்ஃபோன் இந்த மாதிரி விஷயங்களில் கேட்கலாம். படிக்கிறவங்களுக்கு கேட்குறது நல்லது. ஏன்னா செவி வழிக்கு போய் நீங்கள் படிக்கும்போது விட நீங்கள் ஒரு விஷயத்தில் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு செவி வழியாக போகும், உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். அப்படின்னு இருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் வந்து நான் சொன்ன இந்த விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆனந்த் சுப்பையன். நன்றி, வணக்கம்.